முஸ்லிம் வரம் பார்க்க தற்போது இணையதளத்தில் பதிவு செய்யலாம். www.kathijanikah.com. மொபைல் நம்பர் 9566065113. வாட்ஸ்அப் மற்றும் போட்டிம் இதே நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வசிப்பவர்கள் நேரடியாக போட்டிமில் பதிவு செய்யலாம். வெளிநாடு வாழ் முஸ்லிம்களுக்கு சிறப்பான முறையில் சேவை செய்து தரப்படும் முஸ்லிம்களால் முஸ்லிம்களுக்கு நடத்தப்படும் நிறுவனம். அதே போல சட்டமன்றத்தில் 243 சட்டமன்ற உறுப்பினர்கள், 234 சட்டமன்ற உறுப்பினர்கள், 234 சட்டமன்ற உறுப்பினர்களே குறைந்தபட்சம் 15% என்று வைத்துக் கொண்டால் கூட குறைந்தபட்சம் 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் நமது தமிழக சட்டமன்றத்தில் இஸ்லாமியர்கள் இருக்க வேண்டும். ஆனால் ஒரே ஒரு கேடு, ஒரே ஒருத்தர் தான் இருக்க சட்டமன்றத்தில். தமீம் அன்சாரி மட்டும்தான் இருக்கிறாரு. தமீம் அன்சாரி தான் பதாகையோடு உள்ளே சென்றார். அவனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை முழக்கத்தோடு தமீம் அன்சாரி உள்ளே சென்றார். அதன் பிறகாக உள்ளே செல்வதற்கு எந்த இஸ்லாமியர்கள் ஆழத்தறிவு நேசித்தாலும் உங்களை பிரிவினைவாதி, தேச துரோகி, இந்த நாட்டிற்கு வந்து குடியேறுவீர்கள் என்ற வார்த்தையை தொடர்ச்சியாக பயன்படுத்துவார்களே தவிர நீங்கள் அளவு கொண்டு அன்பு கொண்டு இந்த தேசத்தை நேசித்தாலும் உங்களை பிரிவினைவாதி என்றுதான் சொல்லிக் கொடுப்பார். நீங்கள் பத்திரிகை நடத்த வேண்டும், ஊடகங்கள் தொடங்கப்பட வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு இந்திய திருநாட்டில் எத்தனை ஊடகங்கள் இருக்கிறது? உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். உங்களுடைய ஒரு பிரச்சனையை பேசுவதற்கு ஒரு ஊடகம் இருக்கிறதா? கிடையாது. ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும். அரசியல் இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் மற்றும் அதிராமப்பட்டணத்தினுடைய அனைத்து ஜமாத்தார்கள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ள பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களே, மாநில பொறுப்பாளர்களே, இந்த கண்டன போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும், இப்பகுதி வாழ் பெரியோருக்கும், தாய்மார்களுக்கும், வியாபார வாழ் பெருங்குடி மக்களுக்கும், இந்த நிகழ்வை நடத்துவதற்கு அனுமதி வழங்கி இருக்கின்ற தமிழக காவல்துறைக்கும், நான் பேசுகின்ற பேச்சுக்களை எல்லாம் மத்திய மாநில அரசுகளுக்கு உளவு பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற உளவுத்துறை அதிகாரிகளுக்கும், நான் சார்ந்து இயங்கக்கூடிய மருது மக்கள் இயக்கத்தின் சார்பிலே அன்பு வணக்கம். பிஜேபியினுடைய கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினரான கல்யாணராமன் ஓர் இறையை ஏற்று நபி வழி நடக்கின்ற இஸ்லாமியர்கள் என்ற பெருமகனார் முகமது நபி அவர்களினுடைய வாழ்க்கையை பற்றியும் தனி ஒழுக்கத்தை பற்றியும் மிக எளிவாக பேசிய கல்யாணராமனை கண்டித்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவன் மீது பல்வேறு வழக்குகளை 8 பிரிவின் கீழே பதிவு செய்திருக்கிறது தமிழக காவல்துறை. இருக்கிறான் கல்யாணராமன். கல்யாணராமன் அவமதிப்பு செய்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 9 பேர் கொண்ட அமர்வை அவமானம் செய்திருக்கிறான். அதே போல இது ஒரு முறை இருமுறை அல்ல, இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறான். அதுவும் இணையவழியில. இணையவழி தீவிரவாதத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்ற கல்யாணராமன் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக பதிவு செய்து அவனை சிறை கொட்டடியிலே வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழக வீதியெங்கும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, பல்வேறு இயக்கத்தை சார்ந்த என்னை போன்றோர் எல்லாம் எல்லா மேடைகளிலும் பேசிக் கொண்டிருக்கிறோம், கண்டன குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இந்த அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அவனை சிறையிலேயே தேசிய பாதுகாப்பு சட்டத்திலேயே அடைக்க வேண்டும் என்பதுதான் ஒற்றை கோரிக்கை, வேற எந்த கோரிக்கையும் கிடையாது. ஆனால் அவன் பேசுவதற்கான காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்களாகிய எனது ஒரு அருமை சொந்தங்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கும் RSSக்கும் இந்து முன்னணிக்கும் சங் பரிவார் கும்பலுக்கும் ஒரே நோக்கம்தான், இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்று இரு பிரிவினையை உருவாக்குவதுதான் இந்தியாவின் நிலப்பரப்பு முழுவதும் அவர்களுடைய செயல்பாடு. அவர்களுடைய செயல்பாட்டின் ஒரு வடிவம் தான் கல்யாணராமன் போன்ற பல்வேறு நபர்களை இணையதளங்களிலும் பொது வழிகளிலும் பேச தொடங்கிவிட்டிருக்கிறார்கள்.
இது வடநாட்டிலே செய்து கொண்டிருந்தார்கள். தற்போது தென் தமிழகத்திலே தொடங்கி இருக்கிறார்கள். இதனுடைய தொடக்கத்திற்கு முதல் காரணமே நான் தொடர்ச்சியாக அனைத்து கூட்டங்களிலும் சொல்வதுதான், இந்த மண்ணிலே மார்வாடிகள் தங்களது தொழிலை எங்கு தொடங்குகிறார்களோ அங்குதான் RSS பாரதிய ஜனதா கட்சியும் இந்து முன்னணியும் சங்பரிவார் கும்பல்களும் துளிர்விட தொடங்கும். மார்வாடி ஒருவன் இந்த ஊருக்குள் புகுந்து விட்டான் என்றால் அவன் தான் பணம் கொடுப்பான், அவன் தான் RSSக்கு பணம் கொடுப்பான், அவன் தான் இந்து முன்னணிக்கு பணம் கொடுப்பான், அவன் தான் சங்பரிவார் கும்பலுக்கு பணம் கொடுப்பான். ஒருபோதும் உங்கள் ஊரில ஒரு மார்வாடியை கூட கடை திறக்க விடாதீர்கள். எந்த மார்வாடி ஊருக்குள் புகுகிறானோ அவன் தான் முதல் விதையை இங்கே விதப்பான். RSS காரனுக்கும் இந்து முன்னணிக்காரனுக்கும் காசு கொடுக்கிற வேலையை. அதன் பிறகாக இந்து முன்னணிக்கும் சங்பரிவார் கும்பலுக்கும் இந்த பகுதியில யார் பெரும்பான்மை சாதிகளாக இருக்கிறார்களோ அவர்களை அடியாள் வேலைக்கு எடுப்பான். அதற்கும் காசு யார் கொடுப்பா? இதே மார்வாடி தான் கொடுப்பா. இந்த மார்வாடி தான் இங்கே இந்து முன்னணியும் RSSஐயும் வளர்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதை என் அறிவில் சிறந்த சமூகம் புரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகாக இந்த மண்ணிலே பத்திரிகை சுதந்திரம் என்ற பெயரிலே பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் இரண்டே சாதியா நடத்துறான். ஒன்னு பிராமண, இன்னொன்னு நாடாரு. பிராமணன் தான் பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தா, அடுத்து நாடாறு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தா. அந்த நாடாரை தான் தமிழகத்தில் இந்து முன்னணியினுடைய மாநில தலைவராக முதல்வர்களை நிலைநிறுத்தினார்கள் பிராமணர்கள். இந்த சூழ்ச்சியை நீங்க புரிஞ்சுக்கலன்னா தமிழக அரசியல் களத்திலே நாம் வெறும் ஜனநாயக சக்திகளாக போராடி கொண்டு வாக்கு செலுத்துகின்ற இடத்தில் மட்டுமே இஸ்லாமியர்கள் இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வெறும் வாக்கு செலுத்துகின்ற இயந்திரமாக இருக்காதீர்கள். அந்த நாடாருக்கு தான் மாநில பதவியை முதல்ல கொடுத்தா இந்து முன்னணியினுடைய மாநில தலைவராக தானலிங்க நாடாரை நியமித்தான். பிராமணர் பின்னிருந்து இயக்கினான். அதன் பிறகாக தற்போது தேவேந்திர குல வேளாளர்களை தங்கள் வசப்படுத்தி RSSம் இந்து முன்னணியும் தங்கள் வலைக்குள்ளே சிக்க வைத்து ஒரு போராட்டத்தை ஒருங்கிணைத்து தங்கள் வசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல கொங்கு மண்டலத்திலே கவுண்டர்களை ஒருங்கிணைத்து உங்களுக்கு எதிரான அனைத்து சதித்திட்டங்களையும் ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய காலகட்டத்தில் நீங்கள் எல்லோரும் அனைத்து சமூக மக்களையும் அனைத்து சாதி மக்களையும் இஸ்லாமியர்கள் ஆழத்தறிவு நேசித்தாலும் உங்களை பிரிவினைவாதி தேச துரோகி இந்த நாட்டிற்கு வந்து குடியேறியவர்கள் என்ற வார்த்தையை தொடர்ச்சியாக பயன்படுத்துவார்களே தவிர நீங்கள் அளவு கொண்டு அன்பு கொண்டு இந்த தேசத்தை நேசித்தாலும் உங்களை பிரிவினைவாதி என்றுதான் சொல்லிக் கொடுப்பார். நீங்கள் பத்திரிகை நடத்த வேண்டும், ஊடகங்கள் தொடங்கப்பட வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு இந்திய திருநாட்டில் எத்தனை ஊடகங்கள் இருக்கிறது? உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். உங்களுடைய ஒரு பிரச்சனையை பேசுவதற்கு ஒரு ஊடகம் இருக்கிறதா? கிடையாது. இந்திய பாராளுமன்றத்தில் 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறார்கள் என்பதை உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள். இந்தியாவினுடைய ஜனத்தொகையிலே 20% இஸ்லாமியர்கள், 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்றால் குறைந்தபட்சம் 110 இருந்து 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இஸ்லாமியர்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் இருந்தால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான குரலை பாரதிய ஜனதா கட்சியோ இந்து முன்னணியோ சங்பரிவார் கும்பலோ வாய் திறந்து பேசிவிட முடியுமா நாடாளுமன்றத்தில் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே போல சட்டமன்றத்தில் 243 சட்டமன்ற உறுப்பினர்கள், 234 சட்டமன்ற உறுப்பினர்கள், 234 சட்டமன்ற உறுப்பினர்களே குறைந்தபட்சம் 15% என்று வைத்துக் கொண்டால் கூட குறைந்தபட்சம் 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் நமது தமிழக சட்டமன்றத்தில் இஸ்லாமியர்கள் இருக்க வேண்டும். ஆனால் ஒரே ஒரு கேடு, ஒரே ஒருத்தர் தான் இருக்கார் சட்டமன்றத்தில், தமீம் அன்சாரி மட்டும்தான் இருக்கிறாரு. தமீம் அன்சாரி தான் பதாகையோடு உள்ளே சென்றார். அவனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை முழக்கத்தோடு தமீம் அன்சாரி உள்ளே சென்றார். அதன் பிறகாக உள்ளே செல்வதற்கு எந்த இஸ்லாமியர் இருக்காரு? உங்களுடைய குரலை எந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒழிப்பார்? இங்கே எழுதி ஒட்டியிருக்கிறது CV சேகர் உங்களுக்காக பேசி இருக்க வேண்டுமா இல்லையா? சட்டமன்றத்திற்குள் உள்ள செல்லும் போது அதிராம பட்டத்தினுடைய ஒரு வாக்கு கூட எனக்கு விழாது என்பதற்காக இந்த சட்டமன்ற உறுப்பினர் உள்ளே பதாகையோடு சென்றிருக்க வேண்டுமா இல்லையா? அல்லது இந்த பட்டுக்கோட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஒரு இஸ்லாமியரோ அல்லது உங்களுடைய குரலை ஒலிக்கின்ற ஒரு நபரோ சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் உங்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்திருப்பாரா இல்லையா? அப்படி பார்த்தீர்கள் என்றால் இஸ்லாமியர்கள் இன்று பத்திரிகை சுதந்திரம் என்கின்ற ஜனநாயகத்தின் 4வது தூணிலே உங்களிடம் எதுவுமில்லை. உங்களுடைய குரலை உணர்த்துவதற்கு ஒன்றுமில்லை. ஜனநாயகத்தின் முதல் இடமும் 2வது இடமும் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் உங்களுக்காக பேசுவதற்கு ஏதாவது இருக்கிறதா? சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் யாராவது இருக்கிறார்களா? இல்லை. அதே போல
ஜனநாயகத்திலே ஒரு மிகப்பெரிய தூணாக இருக்கின்ற நீதிமன்றங்களிலே எத்தனை இஸ்லாமியர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இத்தனை ஆண்டு காலத்திலே விடுதலை பெற்ற 72 ஆண்டு கால இந்தியாவில் எத்தனை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இஸ்லாமியர்கள், எத்தனை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இஸ்லாமியர்கள், எத்தனை மேஜிஸ்ட்ரேட்டுகள் இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை IAS உங்க இதுல, எத்தனை பேர் IPS, எந்த அதிகார மையத்திற்கும் வராத ஒரே சமூகம் இந்திய நிலப்பரப்பு மட்டுமல்ல தமிழக நிலப்பரப்பிலும் எந்த அதிகாரமற்றவர்களாக இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் வியாபாரம் செய்கிறீர்கள், பணம் சம்பாதிக்கிறீங்க, வீடு கட்டுறீங்க, நல்லா வாழ்றீங்க. ஆனால் இந்த நாட்டில் அதிகாரம் செய்பவன் கீழாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, அந்த வியாபாரத்துல கை வைக்கிறதுக்கு தான் வடநாட்டில் இருந்து மார்வாடிகளை இறக்குமதி செய்து உங்களை அப்புறப்படுத்துவதற்காகத்தான் இந்த மண்ணிலே அவர்களை இறக்கிவிட்டு இருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த மண்ணில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் RSSக்கும் சங் பரிவாருக்கும் உங்களுக்கும் தொடர்ச்சியாக பண உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்ச்சிகளை எல்லாம் புரிந்து கொண்டுதான் நீங்கள் அரசியல் களத்திலே போராட வேண்டும். வெறுமனே கல்யாணராமனை கைது செய்வது மட்டும் நம் நோக்கம் அல்ல. கல்யாணராமன் போல பல லட்சக்கணக்கான கல்யாணராமன்களை உருவாக்குகின்ற RSSையும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்து முன்னணி சங் பரிவார் கும்பலையும் இந்திய திருநாட்டில் இருந்து அழித்தொழிக்கும் வரை நமது போராட்டம் தொடர வேண்டும். அதே போல 2019 நாடாளுமன்ற தேர்தலிலே நரேந்திர மோடி வென்ற 240க்கும் மேற்பட்ட இடங்களிலே ஒரு வாக்கு முதல் 1 லட்சம் வாக்கு வரை அவர்கள் தங்களுடைய வாக்கு இயந்திரத்திலே குளறுபடி செய்து வென்றிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் 2 வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த 2 வழக்குகளையும் தற்போது வரை விசாரணைக்கு கொண்டு வராமல் உச்ச நீதிமன்றத்தை நரேந்திர மோடி கட்டி போட்டு வைத்திருக்கிறார். எனவே அந்த உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்ற 2 வழக்குகளையும் விரைந்து நடத்தி இந்த ஆட்சியை கலைப்பதற்கான வேலையை இஸ்லாமியர்கள் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் மிகப்பெரிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் நீண்டு விரைவாக பேசுவோம். நன்றி, வணக்கம். உங்களோடு நான் எப்போதும் இருப்பேன், என்னோடு நீங்கள் இருப்பீர்கள். நம்மை தாண்டி இங்கு ஒருபோதும் எவனும் வரப்போறதுல நம்ம இருந்து இந்த நாட்டை காப்பாற்றுவோம், இந்த தேசத்தை காப்பாற்றுவோம். மீண்டும் ஒரு இந்திய சுதந்திர போராட்டத்தை நாம் இந்த மண்ணிலே தொடங்க வேண்டிய காலகட்டம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.